ஒரு நியூ இன்ஃபர்மேஷன கேதர் பண்றதுக்காக நம்ம ஒரு வெப்சைட் விசிட் பண்ணியிருப்போம். அந்த கன்டென்ட்ட நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே டைம்ல, அந்த வெப்சைட்டும் நம்மள வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மீடியமும், அதால முடிஞ்ச அளவுக்கு நம்மள பத்தி அதிகமான டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, கலெக்டிவ் டேட்டாவ வச்சு ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி, நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிரெஃபரன்ஸஸ் மூலமா நம்மளோட ஃபியூச்சர் பிரெஃபரன்ஸஸ் எப்படி இருக்கும், நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கும்னு ஃபுல்லா பிரெடிக்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவ வச்சு நமக்கு வந்து டார்கெட்டட் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண முடியும். இல்லன்னா ஒரு நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, யூசர் இன்டராக்ஷன் எப்படி இருக்கு? யூசருக்கு ஈஸியா இருக்கா? டிஃபிகல்ட்டா இருக்கா? இந்த மாதிரி ரீசன்ஸ்க்குலாம் வந்து ட்ராக்கிங் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஒரு யூசர ட்ராக் பண்றதுக்கு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்லாம் தேவையில்ல. பேசிக்கா வெப் புரோட்டோகாலே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்றப்போ நம்மள பத்தி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு வெப்சைட் நம்மள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ட்ராக் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குக்கீஸ் மூலமா தான். நம்ம ஒரு வெப்சைட்ட ஆக்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம்னா, நம்ம ப்ரௌசர்லேருந்து அந்த சர்வருக்கு வந்து ஒரு HTTP ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும். அந்த ரெக்வெஸ்ட்லயே வந்து எக்ஸ்ட்ரா மெட்டா டேட்டா இருக்கும். அந்த மெட்டா டேட்டால நம்மள பத்தி என்ன டீட்டெயில்லாம் இருக்கும்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றோம், நம்மளோட ப்ரௌசர் வெர்ஷன் என்ன, ரெஃபரன்ஸ் அதாவது எந்த வெப்சைட்டோட லிங்க கிளிக் பண்ணி இங்க போயிருக்கோம். டைரக்ட்டா நம்ம Googleலேருந்து சர்ச் பண்ணோமா, இல்ல டைரக்ட்டா அட்ரஸ் பார்ல URL டைப் பண்ணி இங்க ஆக்சஸ் பண்ணோமா, இல்ல ஏதாவது ஒரு பிளாக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கருந்து ரெஃபரன்ஸ் ஆகி இந்த வெப்சைட்க்கு வந்தோமா, எல்லாமே நம்ம ப்ரௌசர்லேருந்து போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் டூ தட் வெப்சைட் அந்த இதுல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போவே நம்மள பத்தி இவ்ளோ டீட்டெயில் போயிருது. நம்மளோட ஐபி அட்ரஸ வச்சு நம்ம எந்த சிட்டில இருக்கோம் அப்படின்ட்டு லொகேஷன் அப்ராக்ஸிமேட்டா கெஸ் பண்ண முடியும். சர்வருக்கு நம்ம ரெக்வெஸ்ட் போய் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா சர்வர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண வெப்சைட்டோட கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த கன்டென்ட் லோட் ஆகுறப்போ அதே டைம்ல அந்த வெப்சைட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலும் நமக்கு சென்ட் பண்ணும். அந்த வெப்சைட் வந்து நம்மள பத்தி என்னலாம் நோட் பண்ணுது, அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லொகேஷன். அத தான் குக்கீஸ் அப்டின்ட்டு சொல்லுவோம். குக்கீஸ்ங்கிறது ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃபைல். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம்னா, அந்த வெப்சைட் வந்து நம்மள பத்தி என்னலாம் நோட் பண்ணியிருக்குது. நம்மளோட லாகின் டீட்டெயில்ஸ், இல்ல நம்ம கார்ட்ல என்னலாம் போட்டிருக்கோம், விஷ் லிஸ்ட்ல என்னலாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லொகேஷன். இந்த மெமரி வந்து நம்ம ப்ரௌசரோட மெமரில தான் இருக்கும். சோ தட் நெக்ஸ்ட் டைம் நம்ம டிவைஸ்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் போறப்போ, அந்த வெப்சைட்டால இந்த குக்கீஸ் கன்டென்ட்ட வச்சு நம்மள வந்து ஈஸியா ரிமெம்பர் பண்ண முடியும். இதே யூசர் தான் திரும்ப வந்திருக்காங்க. ஸோ நம்ம சைன் இன் பண்ணலன்னா கூட நம்ம டீட்டெயில்ஸ வந்து அந்த வெப்சைட் ஞாபகம் வச்சிருக்கும். இந்த குக்கீஸ்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ், இன்னொன்னு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ்ங்கிறது இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் விசிட் பண்றோம்னா, அந்த வெப்சைட் நம்மள பத்தி கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவ வந்து நம்ம ப்ரௌசருக்கு குடுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொல்லி. அத ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்ங்கிறது சில அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம வந்து டிஃபரெண்ட் வெப்சைட்ஸ விசிட் பண்ணா கூட தேர்ட் பார்ட்டி குக்கீஸால நம்மளோட பிஹேவியர வந்து ட்ராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் பேஜ் வந்து அவங்களோட ரெவென்யூக்காக அவங்க வெப்சைட்ல ஒரு சின்ன ஃப்ரேம வந்து Google AdSenseக்கு குடுத்துருக்காங்கன்னா, அந்த வெப்சைட்ல Googleக்கு ஒரு சின்ன லொகேஷன் இருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய Google ஆட் வந்து நம்ம ப்ரௌசருக்கு வந்து ஒரு குக்கி சென்ட் பண்ணும். இந்த யூசர பத்தி நான் இந்த டீட்டெயில்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த யூசருக்கு வந்து இந்த கன்டென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல இந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்னு அது நம்மள ட்ராக் பண்ணும். சப்போஸ் ஒரு பிளாக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுல ஒரு சின்ன Facebookஓட லைக் பட்டன், இல்ல Instaவோட ஷேர் பட்டன் இருந்தா கூட, அதுவும் ஒரு ஸ்பை மாதிரி தான். மெட்டாவோடது அந்த பேஜ்ல ஒரே ஒரு ஷேர் பட்டன் தான் இருந்தாலும், மெட்டாவால நம்மளோட டீட்டெயில்ஸ வந்து ட்ராக் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம சைன் இன் ஆயிருக்கோம்னா, இந்த யூசருக்கு வந்து இதெல்லாம் பிரெஃபரன்ஸஸ் அப்டின்ட்டு நம்ம ப்ரொஃபைலோட அது லிங்க் ஆகும். நம்ம வந்து சைன் இன் பண்ணல, மெட்டால சைன் இன் பண்ணல, இல்ல நமக்கு அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு யூசர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரெஃபரன்ஸஸ் அப்டின்னு ஒரு ஷேடோ ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும். பேசிக்கா நம்ம எந்த வெப்சைட்ட விசிட் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர்லேருந்து அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகும். அந்த ரெக்வெஸ்ட்டோட மெட்டா டேட்டால நம்மளோட ஐபி அட்ரஸ், நம்மளோட ப்ரௌசர் டீட்டெயில்ஸ், நம்மளோட டைம் ஜோன் இந்த டீட்டெயில்லாம் போடுறதுனால, எந்த ஸ்பெஷல் பெர்மிஷனும் குடுக்காமலே ப்ரௌசரால நம்மளோட லொகேஷன், நம்மளோட சர்விஸ் புரொவைடர் யாரு, நம்ம ரீஜியன் என்ன, எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். குக்கீஸ் மட்டும் வச்சே வெப்சைட்ஸால யூசர் டேட்டாவ ட்ராக் பண்ண முடிஞ்சது. பட் யூசர்ஸ் வந்து குக்கீஸ வந்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ப்ரௌசர்ஸ் வந்துச்சு. Firefoxலாம் டிஃபால்ட்டா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சது. அதனால அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் வந்து ஒரு டிஃபரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் ப்ரௌசர் ஃபிங்கர் பிரிண்டிங். குக்கீஸ் பிளாக் பண்ணி நம்ம குக்கீஸ வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும்,
ஒரு வெப்சைட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அந்த வெப்சைட் வந்து பேக்கிரவுண்ட்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து சைலன்ட்டா நம்ம டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரீன் சைஸ் என்ன? நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்றோம்? அதுக்கப்புறம் நம்ம டிவைஸோட கிராபிக்ஸ் கார்டு எந்த மாதிரி இருக்குது? அண்ட் நம்ம டிவைஸ்ல இருக்கக்கூடிய அதர் ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ அப்டேட்டடா இருக்கு? இந்த மாதிரி நம்ம டிவைஸ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில ஃபிங்கர் பிரிண்ட் டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இத வச்சுலாம் எப்படி நம்மள கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த மாதிரி ஒரு 40, 50 ஆட்ரிபியூட்ஸ் கலெக்டிவா கிடைச்சதுன்னா, ஒரு மில்லியன் யூசர்ஸ்ல கூட நம்மள டிஸ்டிங்க்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அமங் த பில்லியன் யூசர்ஸ் நம்ம டிவைஸஸ் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ப்ரௌசர் ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ குக்கீஸ் இல்லனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸ வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. டிவைஸ மட்டும் ஐடென்டிஃபை பண்ணா போதுமா? அந்த டிவைஸ யூஸ் பண்ணக்கூடிய யூசரோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் நெக்ஸ்ட் டெக்னிக். அது என்னன்னா பிஹேவியர் ட்ராக்கிங். நம்ம டிவைஸ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்குன்ட்டு சில ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரன் ஆகுதுல்ல. அதே மாதிரி நம்ம பிஹேவியர ட்ராக் பண்றதுக்கும் வெப்சைட்ஸ் வந்து தனி ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ணுவாங்க. நம்ம கீ ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்கு? நம்ம கர்சர வந்து எப்படி மூவ் பண்றோம்? இல்ல ஒரு வெப்சைட்ட வந்து எந்த பேராகிராஃப் வரைக்கும் ரீட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்டிக்கிள. திடீர்னு நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம கர்சர் வந்து அந்த க்ளோஸ் பார் கிட்ட போகுதுன்னா, அந்த டைம் லாஸ்ட் மினிட் ஒரு ஆட் பாப்பப் ஆகி, இல்ல இந்த ப்ராடக்ட்ட இப்பவே வாங்குங்க அப்படி அர்ஜ் பண்றது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போனா, சில டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் மூலமா நம்ம ஸ்க்ரீன வந்து அவங்களால ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் லைவா. நம்ம எப்படி ரீட் பண்றோம்? ஒரு ஃபார்ம நம்ம வந்து ஃபில் பண்றதுக்கு டைப் பண்ணிட்டுருக்கோம். ஒரு செக்ஷன்ல நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆனா அத டெலீட் பண்றோம். என்ன ஆட் பண்ணோம்? என்ன டெலீட் பண்ணோம்? இதெல்லாம் எக்ஸாக்ட்டா அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. யூசர் பிஹேவியர் எப்படி இருக்கு? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களால அந்த செஷன வந்து ரீப்ளே பண்ணி பார்க்க முடியும். சம்டைம்ஸ் நம்ம கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணா கூட, அதுவும் அந்த செஷன்ல ரெக்கார்ட் ஆயி தான் இருக்கும். பிஹேவியரல் ட்ராக்கிங்கோட ஒரு டெக்னிக் தான் இந்த இன்விசிபிள் ட்ராக்கிங் பிக்சல். இது ஜஸ்ட் 1x1 ஒரு டிரான்ஸ்பரன்ட் இமேஜ் தான். நம்ம விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இல்ல இமெயில்ஸ்ல அது எம்பெட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன இமேஜ் தான் 1x1 பிக்சல் டிரான்ஸ்பரன்ட்டா தான் இருக்கும். அந்த இமேஜ் அங்க இருக்குதுன்னே அந்த வெப்சைட் யூசர்ஸால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப நம்ம வெப்சைட்ட லோட் பண்றப்போ, இந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி இந்த சர்வருக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணும். இந்த யூசரோட ஐபி அட்ரஸ் இதுதான். இந்த யூசர் வந்து இந்த டைம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லொகேஷன்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்ளோ நேரம் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். மோஸ்ட்டா அட்வர்டைசிங் கம்பெனிஸ் தான் இத யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆட் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணியிருக்கோமா, அந்த ஆட கிளிக் பண்ணோமா, இல்ல ஹவர் பண்ணோமா, இமெயில் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புறவங்க தான் இத ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சென்ட் பண்ணக்கூடிய நியூஸ் லெட்டர்ஸ வந்து எத்தன யூசர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அத செக் பண்றதுக்கு இந்த ட்ராக்கிங் பிக்சல் வச்சிருப்பாங்க. இத வந்து ஓப்பன் ரேட்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல எத்தன பெர்சன்டேஜ் யூசர்ஸ் வந்து அவங்களோட இமெயில்ஸ ரீட் பண்றாங்க. எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ரீட் பண்றாங்க. எப்போ ஓப்பன் பண்ணாங்க. டைமிங் எல்லாமே வந்து அந்த சென்டருக்கு ரிப்போர்ட் போகும். காமனா எல்லா வெப்சைட்லயும் வந்து சைன் இன் வித் கூகுள்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சோசியல் சைன் இன் நம்ம பண்ணோம்னா, அந்த கம்பெனிஸ் Google அண்ட் Metaவால நம்ம டிஃபரெண்ட் வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணாலும், நம்மளோட டீட்டெயில வந்து எக்ஸாக்ட்டா வந்து ட்ராக் பண்ண முடியும். நம்ம சைன் இன் பண்ணலனாலும் அந்த Facebook அண்ட் Googleஓட ஸ்பேஸ்ல வந்து அவங்க ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் சைன் இன் பண்ணியிருந்தோம்னா, நம்மளோட ஆக்டிவிட்டிய கரெக்ட்டா நம்ம ரியல் ஐடென்டிட்டி கூட மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லன்னா அது ஒரு ஷேடோ ஐடென்டிட்டி கூட மேப் ஆயிருக்கும். குக்கீஸ பிளாக் பண்ணியிருந்தாலும் நம்ம டிவைஸ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ப்ரௌசர் ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் பண்றாங்க. தென் நம்ம பிஹேவியர யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக செப்பரேட் டூல்ஸ் இருக்கு. செஷன்ஸ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஹவ் வி இன்டராக்ட் வித் த வெப்சைட். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம டேட்டாவ கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு சில டேட்டா புரோக்கர்ஸ்ன்னு வேற கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த டேட்டா புரோக்கர்ஸோட ரோல் என்னன்னா, நம்மளோட இந்த ஆன்லைன் டேட்டா வெப்சைட்ஸ்லேருந்து வந்த டேட்டா, தென் ரீட்டெயில் கம்பெனிஸ், ரீட்டெயில் ஷாப்ஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டேட்டா, தென் நம்ம மெம்பர்ஷிப்லாம் எடுத்திருப்போம்ல, அந்த மெம்பர்ஷிப் ப்ரோகிராம்ஸ், லாயல்டி ப்ரோகிராம்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா, தென் ஜென்ரலா நம்ம ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பர்ச்சேசிங் டேட்டா, இது எல்லாத்தையும் இந்த டேட்டா புரோக்கர்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. செக்ரிகேட் பண்ணி மல்டிபிள் சோர்சஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ வச்சு நம்மளோட ப்ரொஃபைல் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. இந்த கம்பெனிஸ பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த கம்பெனிஸ்க்குலாம் நம்மள பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ப்ரொஃபைல் பண்ணி ஒவ்வொரு யூசரோட ஹெல்த் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு? அவங்களோட பொலிட்டிக்கல் வியூ எப்படி இருக்கு? அவங்களோட பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்கு? அவங்களோட லொகேஷன் டீட்டெயில்ஸ் என்னலாம் இருக்கு? அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையும் அவங்க பிரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு, ஃபியூச்சர்ல நம்மளோட பிரெஃபரன்ஸஸ் எப்படி இருக்கும்?
ஃபியூச்சர்ல நம்ம எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிரெஃபரன்ஸஸ வச்சு நம்மளோட ஃபியூச்சர் பிஹேவியர பிரெடிக்ட் பண்ணி, அதுக்கேத்த மாதிரி நமக்கு டார்கெட்டட் ஆட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன நியூஸ் நம்ம செக் பண்றதுக்காக ஒரு நியூஸ் வெப்சைட்ட ஓப்பன் பண்றோம்னா, அந்த வெப்சைட்ல கண்டிப்பா Google AdSenseக்கு தனி ஸ்பாட் இருக்கும். நம்ம லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல டக்குன்ட்டு ஒரு ஆக்ஷன் நடக்கும். டிஜிட்டல் ஆக்ஷன். நமக்குன்னு ஒரு பிரைவேட்டா ஒரு செஷன் ஐடி இருக்கும். அண்ட் ஆன்லைன் டேட்டா புரோக்கர்ஸ்க்கு நம்மள பத்தி டேட்டா தெரியும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்க யூசர் வந்து இந்த பேஜ லோட் பண்ண போறாங்க. ஸோ இந்த AdSenseல எந்த நம்ம போட்டு அதுக்கு கன்வர்ஷன் ரேட் பெட்டரா இருக்கும்ன்ட்டு ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் நடக்கும். வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் யாரு ஹையஸ்ட் பிட் குடுக்குறாங்களோ, அவங்களோட தான் நம்ம பேஜ்ல தெரியும். நமக்கு ஜஸ்ட் பேஜ் லோட் ஆகுறது தான் தெரியும். ஆனா பேக்கிரவுண்ட்ல இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஏஜென்சிஸ் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெப்சைட்ஸ் வந்து நம்மள பத்தி நெறைய டேட்டா தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நெனச்சோம்னா, நம்ம ஜஸ்ட் பிரைவசி பிரிசர்விங் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். இல்ல சில பிரைவசி எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்றது, பிளாக்கர்ஸ் யூஸ் பண்றது, அண்ட் குக்கீஸ வந்து அக்செப்ட் பண்றோமா இல்லையான்னு கேட்டா பிளாக் பண்றது. ஆல்சோ நம்ம யூஸ் பண்றப்போ மொபைல் ஆப்பா இருந்தாலும் ட்ராக் பண்ணவா வேணாமா அப்படின்னு கேட்கிறப்ப ஆஸ்க் நாட் டூ ட்ராக்ன்னு நம்ம மென்ஷன் பண்றது. நம்மளோட டேட்டாவ வந்து கம்மியா ஷேர் பண்றது. நம்மளோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் குடுக்காம லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் குடுக்குறது. இப்படி பண்றது மூலமா டேட்டா புரோக்கர்ஸால நம்மள பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். Brave ப்ரௌசர் யூஸ் பண்றது மூலமா ஃபிங்கர் பிரிண்டிங் அவாய்ட் பண்ண முடியும். ஆல்சோ YouTube ஆட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். சோசியல் சைன் இன் பண்ணாம இருக்கிறது மூலமா இந்த கிராஸ் ஆப் ட்ராக்கிங் அவாய்ட் பண்ண முடியும் நம்மளால. வெப்சைட்ஸ் எப்படியும் நம்மள ட்ராக் பண்ணிட்டு இருக்க தான் போகுது. பட் கன்சென்ட் ஆப்ஷன் எங்கெல்லாம் இருக்குதோ, அத நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ சில GDPR ரூல்ஸ்லாம் இருக்கு. 2018லேருந்து அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. பை திஸ் ஒவ்வொரு வெப்சைட்டும் அவங்களோட யூசர்ஸ் கிட்ட கன்சென்ட் கேட்டுட்டு தான் வந்து குக்கீஸ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆல்சோ iPhoneலயும் அந்த மாதிரி ரூல் இருக்கு. ஒவ்வொரு ஆப்பும் யூசர் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ட்ராக் பண்றதுக்கு ஓகேவா? இல்லையா? அப்படின்ட்டு. இந்த ஆப்ஷன் அரவுண்ட் 2021ல தான் பப்ளிக்கா வந்துச்சு. அந்த டைம்ல அரவுண்ட் 85% யூசர்ஸ் வந்து ட்ராக் பண்ண வேணான்ட்டு தான் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. இதனால ஆப்பிள்க்கு வந்து நெறையா ரெவென்யூ லாஸ் ஆச்சு. ஸோ இனிமே ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம்னா, அந்த பர்ப்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட்ட நம்ம க்ளோஸ் பண்றது பெட்டர். பிகாஸ் ஒரு 20 டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறப்போ, நமக்கு தெரியாமலே அந்த ஒவ்வொரு வெப்சைட்டும் அவங்களோட அந்த ட்ராக்கிங் ஸ்கிரிப்ட் மூலமா நம்ம டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி லைவ் டேட்டா அப்டெயின் பண்ணிட்டே இருக்கும். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம. தேங்க் யூ.